என்னப்பா ட்ரெஸ் இது? இப்பவே ட்ரெஸ் கோட் பாக்குறியா நீ? நான் அப்படிதான் இருப்பேன். செட் ஆகாதுல்ல? ஐ நோ. உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. நீ கிளம்பு, நான் வரேன். என்ன டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? அழகே பொறாமைப்படும் பேரழகி. யார் இவள்? இவள் குந்தர தேசத்து இளவரசி. ஐயோ 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. I love you. Walking slow-mo, Mansala solo. இந்த மேரி அந்த மேரி இந்த மேரி அந்த மேரி. ஏய் எந்த மாதிரி சொல்லி தோடா? இந்த மேரி ஏய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அவன் பூச்சாண்டிகள்லாம் நாட்டுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன், அடங்காத. அட கன்றாவியே. என்னது செருப்பு? இது ஜோடி செருப்பு. செருப்புக்கே ஜோடி இருக்கு, தக்காளி உனக்கு ஜோடி. ஆமாச்சான், கம்மி ரேட்ல வீடு கடிச்சிச்சுடா. சரி வை, நான் அப்புறமா பேசுறேன். ஐயோ செருப்பு உள்ள போட்டு வந்துட்டல. உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறடா எப்பா ராஜா. என்னடா முக்கியமா ஏதோ கூப்பிட்டுருந்தா? எனக்கு ஒரு வேலை முடிச்சு கொடுக்கணும். 5000 ரூபாய் செலவாகும். பரவாயில்ல, நான் வேலை முடிச்சு திருப்பி கொடுத்துருக்கேன். சரிண்ணா வேலை. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. ரூபா ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட்ல தான் என் கண்பார போச்சு, அதனால எனக்கு தொட்டு உணர்றதுலாம் தெரியாது. நீங்களே 50 ரூபா எடுத்துக்கோங்க. இதான் சார் 50 ரூபாய். தேங்க்யூ மச்சான் வாடா. என்ன முஞ்ச சொல்றப்போ? ஏய் சொல்ற இரு. என்னடா பண்ணி? யாரை மாத்துற? பஞ்சாயத்து வச்சுங்க. நம்ம மச்சான் வாடா, நெக்ஸ்ட் வீக் போலாம். பை. சாரியா. சாம்பார் ஆப் எனக்கு. டீயா காஃபியா ப்ரோ? 2 சுகர், காஃபி இல்லாம. டிப்ரேஷன். நானும் தான்ப்பா. நானும் தான் தலைவா. ப்ரோ இங்க பிரிண்ட் ஷர்ட்லங்கிறது அப்படியே உள்ள போய் லெஃப்ட் பண்ணுங்க. சரிடா மச்சி, உங்களுக்கு தெரியுமா என்னடா கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஆனா எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன அது? கஷ்டம்தான். சத்தியமா? என்ன அது? 20 ரூபாய்க்கு பாதாம் கொடுங்கண்ணா. பேக் பண்ணிருங்க. Sorry. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த?
இதுல நடிச்சவர் அங்க இருக்காரு, என்ன எடுத்துட்டு ரெண்டு பேரும் எடுக்கணும். நடிச்சது நானு. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? நான் தொடைக்கு வந்திருக்கேங்க. இவர்தான் நடிச்சிருக்காரு. போதும்டா, இந்த மானங்கட்ட பழப்புக்கு நான் சும்மாவே இருந்துருவேன். நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சிவா, என்ன வரும்போது பானிபூரி வாங்கிட்டு வரீங்களா? கண்டது சாப்பிட்டு தான் உடம்பு வீணா போய் கிடக்குது. எப்பயாச்சும் ஹெல்த்தியா சாப்பிட்றியா? எப்ப பார்த்தாலும் பானிபூரி பானிபூரின்னு. ஓ அப்படியா? அப்போ 1 கிலோ முந்திரி, 1 கிலோ திராட்சை, 1 கிலோ பாதாம் வாங்கிட்டு வந்துரு. பானிபூரியோட வரேன். நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்கோ. என்ன யோசிச்சு பார்த்தா என் பர்சனாலிட்டிக்கெல்லாம் இதை விட ஒரு அழகான அறிவான திறமையான பொண்ணு கிடைச்சிருக்கும். ஏன் எவ்வளவு பாத்துட்டியா? சூரி வந்து வலி விட்டு விழுந்துட்டு யோசிச்சேன். கரெக்டா கட்டுவிட்டா? நான் கல்யாணம் பண்ணல அப்படின்னா கடைசி வரையும் இப்படி ஒண்டி கட்டியா சாமியாரா தெரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். என்ன உன்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுத்து ஒரு தியாகியா வாழ்ந்து இந்த வாழ்க்கையை கழிச்சுக்கிறேன்னு சொல்லிருந்தேன். வாழ்க்கை இப்படி போயிடுமா சார்? பிசாசு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. யாரு? நானா? சும்மா சொல்லக்கூடாது. புள்ள அகர்வால் கடை ஸ்வீட் மாதிரி அம்சமாவே இருக்கேன். அவனுக்கு என்ன தெரியும்? விட்டுரு. கரெக்டா சொல்லிட்டோம். இப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன்டா. அழகின் அம்சம் நீதான் பெண்ணே. You look so very beautiful. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. बिना कॉलर की टी शर्ट अलाउड नहीं है. कल दूसरी पहन के आना. The next day. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். இது சூப்பர் அப்பு. தேவதைகள் வானத்தில் பறந்து வரும். இது என்ன தெருவில் நடந்து வருகிறது? நசிங்கி போன வாயை வச்சின்னு நான் முத்துக்குமார் மாதிரி கவிதை பேசுறேன். மச்சானே.
மெட்டன் குஸ்காவா கழட்டி உள்ளான்னு நினைச்சா கரெக்டா நிக்கிறானே. எத்தனை தடவை ஃபிகரை பார்க்க போகும்போதெல்லாம் என்ன கைட்டி விட்டுருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாது.